அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 2000 டெஸ்ட் வந்து 16,000 பில் போடுறாங்க. எப்படின்றது பார்க்கலாம். இது எனக்கு நடந்தது, என் அம்மாவுக்கு நடந்தது, எங்கள் ஃபேமிலியில். டாக்டராக இருந்தால் எங்கள் ஃபேமிலியிலே நடந்தது. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும். என் அம்மாவுக்கு வந்து ஒரு 10 நாள் முன்னாடி மாஸ்டல் செக்கப்பில் மேமோகிராமில் ஒரு 10-20% பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறியான கட்டி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்தது. ஒரு ஆன்காலஜிஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு பயாப்சி எடுக்கணும், பயாப்சிக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. பயாப்சி வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கேன் சென்டரில் ரேடியாலஜிஸ்ட் கிட்ட நாங்களே எடுத்துகிட்டு பயாப்சி அந்த ரிசல்ட்டை மட்டும் பார்க்குறதுக்கு அப்போலோவில் எடுத்துகிட்டு போய் என் அக்கா கொடுக்க போனாங்க. ஸோ அப்போலோவில் கொடுக்க போனால் டாக்டர் சஜஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்களுக்கும் வந்து சரி அப்போலோவில் கொடுக்கலாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்காக அப்படின்றதால கொடுத்தா அங்கே 16,000 ரூபாய் பில்லு. ஒரே என் அக்காவுக்கு ஷாக்கு. ஏன் இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு, இது நீங்கள் பில்லு பே பண்ணால் நாங்கள் பண்ணுறோம், இல்லைனா முடியாது அப்படின்னு ரூடாக பேசியிருக்காங்க பேத்தாலஜியில். அப்புறம் என் அக்கா பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் கூகுளில் எல்லாத்துலேயும் போட்டு பார்த்தா கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் 2வது டெஸ்ட் பண்ணணும். இல்லைனா அது இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. எல்லா இடத்துலையும் பயாப்சி வந்து 2,000 தான். பயாப்சினா கேன்சரா இல்லையான்னு அந்த கட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோதான். ஒருவேளை கேன்சர்னு கண்டுபிடிச்சா அந்த 2வது டெஸ்ட் டாக்டர் எழுதி கொடுத்தது பண்ணணும். என்ன ஹார்மோனு, எதுக்காக வந்து கீமோதெரப்பி ரெஸ்பாண்ட் ஆகும், என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃப் கீமோதெரப்பி கொடுக்கலான்றது ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ அது கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, கேன்சரா இல்லையான்னு கூட இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. டாக்டரும் இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காரு, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி. அப்போது முன்னாடியே வாங்கி பே பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ரிசல்ட் வந்தது, கேன்சர்னு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ கேன்சர்னு இல்லை கன்ஃபார்ம் ஆனது என்ன பண்ணணும், ஒன்று முன்னாடியே காசு கட்டுறப்போ அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், இல்லை கிடையாது. 2வது என்ன பண்ணியிருக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு இமெயிலோ இல்லைனா வந்து ஏதாவது ரீஃபண்ட் பற்றி கால் பண்ணி பேசியிருக்கணும். இந்த மாதிரி இல்லை இருந்தாங்க நான் ரீஃபண்ட் பண்ணுறோன்னு. அதுவும் பண்ணலை. நாங்கள் 2 நாள் வெயிட் பண்ணோம். திரும்பி என் அக்காவே மண்டே வந்து கால் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி ஏன் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அது வந்து 11 நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்புறம் என் அக்காவுக்கு தெரியும், இது வந்து கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதே தானே பண்ணுவாங்க, ஆனால் இங்கே தான் கேன்சர் இல்லையே, ஏன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொருத்தவங்க கிட்ட கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எல்லாமே பேசினதுக்கப்புறம் அவங்க தப்பு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இங்கே என்னோட கொஷின் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட முன்னாடியே காசு வாங்குறீங்கன்னா அவங்க கேட்டப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும், கரெக்டாக? அதுவும் சொல்லலை, எஜுகேட் பண்ணலை, ஆனால் காசு மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. இங்கே கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்டு பற்றி பேசுனீங்களா? நாங்களாக வர வரைக்கும் பேசல, ஒரு மெயிலும் கிடையாது. அங்கே மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் எப்படி புரியும், ஒரு நான் மெடிக்கல் இல்லைங்க, நான் டாக்டரு, இங்கே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, கண்டுபிடிக்க முடிஞ்சது, தெரிஞ்சது. அப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்கணுமா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 11 நாள் கழிச்சு ரிசல்ட் வரும், ரிப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் பேசினதுக்கப்புறம் இல்லை இது எங்கள் தப்புன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போது சாதாரண ஜனங்கள்லாம் என்ன ஆகிறது? என் அப்பா அம்மா மட்டும் போயிருந்தா என்ன இருக்குது, என்ன நினைப்பாங்க, ஓ கேன்சர் டெஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இதில் எங்கே போய் சொல்கிறது, ஒரு